ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிற ஒரு கோர்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸில் முழுக்க எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல்ஸோட அரசியலோட ஹிஸ்ட்ரிலாம் என்ன, கவர்மெண்ட்டோட சிஸ்டம்ஸ், அவங்க என்னென்ன ரூல்ஸ் அண்ட் என்னென்ன சட்டங்கள் எல்லாம் இதில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. முழுக்க மக்களின் மகிழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த கோர்ஸ் படித்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து கிடைக்கும். இந்த கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் இந்தியன் பாலிட்டிக்ஸ்னால் என்ன, வெஸ்டர்ன் பாலிட்டிக்ஸ்னால் என்ன, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்கங்க. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு இடையே இருக்க போக்குவரத்து பற்றி தாங்க இதில் சொல்லியிருப்பாங்க. வெஸ்டர்ன் பாலிட்டிக்ஸ் ஆனால் வெளிநாட்டில் என்னென்ன நடக்குது, நம்ம நாட்டில் என்னென்ன நடக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க. இந்த கோர்ஸ் எடுத்து நம்ம படிக்கணும் அப்படின்னா கம்பல்சரி நம்ம சொசைட்டிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறவராக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த கோர்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் டீப்பாக என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் அப்சர்வ் பண்ணிக்க முடியுங்க. இதான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ்ன்னு பார்க்கும்போது 12th முடிச்சிருக்கணும். கண்டிப்பாக 12th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தாங்க இந்த கோர்ஸுன்னு இல்லை, நம்ம எந்த கோர்ஸாக இருந்தாலும் 12th முடிச்சிருந்தால் மட்டும்தாங்க நம்ம காலேஜ் சைடே நம்ம போக முடியும். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 30,000 to 50,000 வரை வருங்க. ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸு ப்ரைவேட் காலேஜ் சைடு அதிகமாக இருக்காதுங்க. முக்கியமாக கவர்மெண்ட்ஸ் காலேஜ் சைடு தான் நிறைய இருக்கும். கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் காலேஜு, ஈரோடு ஆர்ட்ஸு, சேலம் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆர்ட்ஸ் காலேஜஸில் மட்டும்தாங்க இந்த கோர்சஸ் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு சொல்லி தருவாங்க. அதோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிக்ஸ் தியரி அண்ட் பொலிட்டிக்கல் ப்ராசஸிங் இன் இந்தியா அட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், குளோபல் பாலிட்டிக்ஸ், மாடர்ன் இந்தியா பொலிட்டிக்கல் தோட், தென் இன்ட்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் காம்பரேட்டிவ் கவர்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்ஸு, இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. இதில் நம்ம ஓவராலாக தாங்க நான் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் டீப்பாக சொல்லி தருவாங்க. இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்து முடித்தோடனேயுமே பிஏ பொலிட்டிக்ஸ் படித்தோடனே யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாங்க. அப்படி இல்லையா ஐஏஎஸ்க்கு படிக்கலாம், அப்படி இல்லையா ஐபிஎஸ்க்கு படிக்கலாங்க. ஐஏஎஸ்க்கு நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம், படிக்கிறோம், ஐஏஎஸ் ஆகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த பாலிட்டிக்ஸ், இந்தியன் பாலிட்டிக்ஸை பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தாங்க நம்ம நாட்டை நம்ம மாவட்டம், நான் ஒரு மாவட்டத்தில் செலக்ட் ஆகிறேன் அப்படின்னா அந்த மாவட்டத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பிஎல் கோர்சஸ் இருக்குங்க, எம்எல் கோர்சஸ் எல்லாமே இருக்குங்க. அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது எடிட்டர் ஆகலாம், நியூஸ் எடிட்டர்ஸ் ஆகலாம், நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஆகலாம், ரைட்டரு, பாலிட்டிஷியன்ஸு, கிளர்க்கு, நிறைய ஜாப்ஸ் எல்லாமே இருக்குங்க. இதோட சேலரி பேக்கேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 20,000 அண்ட் எபோவ் தாங்க இதோட சேலரி பேக்கேஜ். இந்த கோர்ஸை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.